சென்னை ஜமாலியா ஆதிசேஷ நகரில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான கூட்டணியின் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஆதரித்து தேர்தல் பணிமனையை கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் முகுந்தன், கோபால், திருவிக நகர் வடக்கு பகுதி கழக செயலாளர் எம்பி பரமகுரு, திருவிக நகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் எஸ் அறிவழகன், 74 வடக்கு வட்ட கழக செயலாளர் பி கோபிநாத், 74 தெற்கு வட்ட கழக செயலாளர் மற்றும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் அண்ணன் மைக்கேல் தாஸ், துணை பொதுச் செயலாளர்கள் வழக்கறிஞர் சந்தியூர் ஆர் ராசா பார்த்திபன், வழக்கறிஞர் மார்க்ஸ் ரவீந்திரன், தலைமை நிலை செயலாளர் முத்துகிருஷ்ணன், மாநில செயலாளர் நேஷனல் பாக்சர் ஜி திரு, மாநில செயலாளர் சமூக சேவகர் ராபர்ட், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் நிர்மல், வடசென்னை மாவட்ட தலைவர் ஜெர்மன் உதயா மற்றும் வட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட பிரதிநிதி, வட்ட கழக நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், பாக முகவர்கள் மற்றும் இளைஞர் அணி, தோழமை கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பெருமளவில் கலந்து கொண்டு தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் நம்முடைய தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சியினுடைய தலைவராக சிறப்புடன் பணியாற்றுகின்ற நம்முடைய திருவிக நகர் தொகுதியினுடைய இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்ற நம்முடைய அன்பு சகோதரி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இன்றைய தினம் தேர்தல் பணிமனை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றோம். எனவே ஒட்டுமொத்தமாக திருவிக நகரனுடைய அந்த நிலைமை என்று பார்க்கும்போது திருவிக நகர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே சரி திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு அலை வீசிக்கொண்டிருக்கிறது. அதாவது தேர்தல் எப்போ வரும், திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் என்கின்ற அடிப்படையில் தான் அவருடைய அந்த முழு எண்ணமும் இருக்குது. காரணம், கடுமையான அளவுக்கு பார்த்தா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அந்த ஒரு சிறப்பான ஆட்சியும் இந்த மோசமான ஆட்சியும் இப்போ அவங்க ஒப்பிட்டு பார்க்காங்க. அது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரை அவருடைய கணவர் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக அளவுக்கு ஒரு கட்சியினுடைய தலைவராக படுகொலை செய்யப்பட்டார் என்பதெல்லாம் தமிழ்நாடு அறியும். எனவே அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த உரிமை குரல் அவர் மூலமாக நசுக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த உரிமை குரலுடைய மறுவடிவாய் நம்முடைய திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்றைக்கு அந்த அவர் கணவர் விட்டு சென்ற அந்த பணியை நான் தொடர்வேன் என்று சொல்லி இன்றைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே மக்களும் அவர்கள் சென்ற இடம்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று நீங்கள் மனு தாக்கலுக்கு அவ்வளோ கூட்டம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுமையாக எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 5000 பேர் கூடி இன்றைக்கி தேர்தல் பணிமனை திறந்து வச்சுருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு மகத்தான வெற்றி ஒரு நல்ல பிரகாசமாக திருவிக நகரில் தெரிவிக்கிற நிலையிலும் மகத்தான வெற்றியோடு நிச்சயமாக பொற்கொடியை பொறுத்தவரை வெற்றி பெற அந்த ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது.